நாவிற்கு சுவையே விருந்து. ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலர் மாறி வர்ற அளவுக்கு முதல்ல வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுக்க வேண்டியதான். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை சாம்பார் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ், கர்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்.